சொல்றது வந்து அவுட் சைட்ல இருந்து அது வந்து சவுண்டுக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பா இருக்காதுங்கிறத நீங்க சொல்றீங்க. நான் என்ன ம். சொல்றேன்னா, அவங்க இன்சைட்ல அவங்க மென்டலி அவங்களுக்கு ஒரு டவுன் ஆகுதுல்ல, அவங்க அப்செட் ஆகுறாங்கல்ல. இப்ப கண்டுக்க கூட பாத்தீங்கன்னா மாட்றாங்கங்க. உங்களுக்கு அதாங்க நீங்க இல்ல, நினைக்கிறீங்க. யூ ஆர் இல்ல. திங்கிங் வெரி இப்ப கூட பாருங்க. இல்ல, இப்ப கூட பாருங்க. அவங்க இப்ப நைட் வெர்ச்சுவல் வாஷ் பண்ணும்போது தனியா பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது இந்த கேம்லயாவது இது பண்ணலாங்கும்போது, இவனுங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுன்னு சொல்லி நம்மள இதுலயும் அவுட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்ப ஒரு இண்டிவிஜுவல் கேம் வந்து நான் வின் பண்றதுன்னு அவங்க மென்டலி அவங்க டவுன் ஆகுறாங்க. அப்செட் ஆகுறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க பெருசா அப்செட்டே ஆக தேவையில்ல. இப்ப என்னன்னா, நீங்க லிட்டரலி யோசிச்சு பாருங்களேன். எஸ்டர்டே யாரு டாக் ஆஃப் த டே? இன்னைக்கு யாரு டாக் ஆஃப் த டே? தேர் இஸ் யுவர் ஆன்சர். உள்ள வந்து அவங்க என்ன நினைக்கலாம்? தட்ஸ் நாட் கோன் இம்பாக்ட் எனிதிங். ஓகே. அவங்க வந்து உள்ள நினைக்கிறாங்க. நாளைக்கு காலைல எந்திரிச்சு பாருங்க. ஷி வில் மூவ் ஆன். ஷி வில் நாட் திங்க் அபௌட் இட் லேட்டர். இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி ஓகே. அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன ஆனா தெரியுமா இந்த நடக்கும்? வாரம் பாருங்க. இல்ல இந்த வாரம் பாருங்க எல்லாருமே வந்து வொர்ஸ்ட் பிளேயர்னா சௌந்தர்யாவ சொல்லுவாங்க. தட்ஸ் ஃபைன்ங்க. உங்களுக்கு புரியல. உங்க வொர்ஸ்ட் பிளேயர் இஸ் ஆல்சோ ஸ்கோரிங் ஏரியா. புரியுதா உங்களுக்கு? ஓகே. சௌந்தர்யா வொர்ஸ்ட் பிளேயர் சொன்னாங்கன்னா, யோசிச்சு பாருங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வொர்ஸ்ட் பிளேயர்ஸ் சௌந்தர்யாவும் ஜாக்லின் சொன்னாங்க. அவங்க வந்து அந்த சாப்பாடு பிரச்சனையே வந்து இட் பிகேம் எ கன்டென்ட். சரியா? அவங்களுக்கு ப்ரோமோல வருது. வீக்கெண்ட் ஷோல போடுறான். ஃப்ரைடேஸ் ஹேப்பனிங்ஸ்ல போடுறான். எல்லாமே வருது. பட் லாஸ்ட் வீக் பாருங்க ரஞ்சித் சொன்னாங்க. ஏன் பனிஷ்மென்ட்டே குடுக்கல? ஆமா. அ ஏன் மேபி குடுக்கல? அவ்வளவுதான். 10th வீக்ல அதே இது வந்து அதான் 11th, 12th. ஓகே. அதே இது. அது இதுக்கப்புறம் 5 வந்து வீக்குக்குமே எதுவுமே பனிஷ்மென்ட் இல்லாம கூட இருக்கலாம் மேபி. இல்ல. இப்ப சௌந்தர்யா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 100% பனிஷ்மென்ட் இருக்கும். நான் பெட் கட்டுறேன். ஓகே. கேரண்டீடா நானும் பனிஷ்மென்ட் அத இருக்கும். யோசிச்சேன். ஏன்னா, அங்க இருந்தாலும் ரஞ்சித்துக்கு வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் பனிஷ்மென்ட் பண்ணாலும் எவனும் கண்டுக்க போறது கிடையாது. அவர் ஜாலியா இருந்தாலும் எவனும் கண்டுக்க போறது கிடையாது. தேர் இஸ் நோ ஓகே. கன்டென்ட் தேர். 1 ஹவர்ல அவர் வரவே மாட்டாரு. சவுண்ட் வருவாங்க. சவுண்ட் தான் அங்க கன்டென்ட். அவ என்ன பண்ணாலும் கன்டென்ட். எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் டு வாட்ச் ஹர் தான். சரியா? அப்படின்ற போது தே ஆர் ஆக்சுவலி கிவிங் மோர் திங்ஸ். ஓகே இப்ப பண்ணாங்களா வீக்கெண்ட் பாத்தீங்களா? நியூஸ் ரீடர் டாஸ்க் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஒய் வில் ஷீ வின் அ நியூஸ் ரீடர் டாஸ்க் when முத்துக்குமரன் இஸ் தேர் ஆன் த லிஸ்ட்? முத்துக்குமரன் இருக்காங்க. முத்துக்குமரன் தான் விஷால் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர் இஃப் மஞ்சரி வாஸ் தேர். முத்துக்குமரன் விஷால் இருக்க இடத்துல 70% எடுத்து உங்களுக்கு வந்து நியூஸ் ரீடிங் டாஸ்க சௌந்தர்யா ஜெயிக்கிறாங்க. ஏன்? தட்ஸ் a பீப்புள்ஸ் ஓட். ஓகே அது வந்து கிளியரா பீப்புள்ஸ் ஓட். எவனுமே அன்அஃபிஷியல் போடுறவங்க இதெல்லாம் எவனுமே அவங்க அத வரமாட்டான். அது வந்து என்டர்டெயின்மென்ட்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். அவ்வளவுதாங்க. என்டர்டெயின்மென்ட்டா பண்ணுவாங்கங்கிற ஒரு தட்ஸ் ரீசன். வாட் மேட்டர்ஸ். ஓகே 70% ஆஃப் பீப்புள் திங்க் இன் அ ஸ்பெசிபிக் ஏரியா நியூஸ் ரீடிங்ன்றது ஷி இஸ் நாட் ஈவன் க்ளோஸ் டு தட். உள்ள லிஸ்ட்ல இருக்கவங்க என்டர்டெய்னர்னு ஒருத்தர் இருக்காரு. முத்துக்குமரன் பேச்சு திறமாய் பேச்சிலே ஊறி போன ஒருத்தர் இருக்காரு. அவங்க 2 பேரையுமே செலக்ட் பண்ணாம பீப்பிள் சே தட் ஓகே ஃபைன் சௌந்தர்யா தான் இந்த இடத்துல நல்லா பண்ண முடியும் இந்த டாஸ்க் அப்படின்னா வாட் இஸ் ஆடியன்ஸ் ஒப்பீனியன் அபவுட் அதர்ஸ் அண்ட் ஹர்? அவ்வளவுதான். நீங்க வந்து இவ்வளவு டீப்பான யோசிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பர்ஃபர் சொன்னா ஸ்கோரிங் ஏரியா. நான் சொல்றேன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்ஃபர் சொன்னா ஸ்கோரிங் ரோஸ்ட் பண்றாங்களா பூஸ்ட் தான் அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அவங்க ரோஸ்ட் பண்ணா ஆனா இப்போ ஒரு காமன் ஓட் மைண்ட் போடுவாங்க. செட் இருக்குல்ல. இப்போ ஒரு காமன் மைண்ட் செட் இருக்குல்ல. இந்த 11 வீக்ஸ்ல வந்து சவுண்ட் பெருசா எந்த டாஸ்க்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு காமன் மைண்ட் செட் தட்ஸ் இன்சைட் நாட் த ஹவுஸ் ட்ரூ. இருக்கு. லெட் மீ அவுட் டெல் யூ அனதர் திங். ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. Task is just to see to bring out people's real face. Okay உங்களுக்கு சவுண்ட் டைப் என்னதுன்னா she is always real. புதுசா வெளில கொண்டு வரவே தேவையில்ல. there is nothing to hide அங்க. டே ஒன்ல இருந்து அவ அப்படிதான் இருக்கா. எவன் என்ன சொன்னாலும் அவ அப்படிதான் இருக்கா. வீக்கெண்ட்ல 100 வாட்டி ரோஸ் பண்ணாலும் அவ அப்படிதான் இருக்கா. விச் மீன்ஸ் தட் இந்த டாஸ்க் எல்லாம் இங்க வைக்கிறது என்னன்னா மாஸ்க் போட்டிருக்காங்க ஒளிஞ்சிருக்காங்க அவங்களோட ஒரு ரியல் செல்ஃபை வெளில காட்ட மாட்டாங்கன்றவங்கள வெளியில கொண்டு வரதான் அந்த டாஸ்க். இந்த டாஸ்க்ல நீ வின் பண்ற நீ தோக்குற nothing matters. The reason these tasks are designed is பிக் பாஸ்ல அவங்க ரியல் ஃபேஸை வெளில கொண்டு வர போறோன்றது தான் அவங்களோட மெயின் ரியாலிட்டி கான்செப்ட். அந்த ரியல் ஃபேஸ் வெளில வரணும். இப்போ வந்து ரஞ்சித்தை ஏன் எல்லாம் திட்டிகிட்டே இருக்காங்க? நீங்க ஏன் காட்ட மாட்டீங்க? உங்க கோவத்தை ஏன் காட்ட மாட்டீங்க? உங்க இதை காட்ட மாட்டீங்க? நீங்க பாசமா மட்டுமே இருக்கீங்கன்றாங்கன்னா எவ்ரி ஒன் திங்ஸ் தட் பாசம் இஸ் அ ஃபேக் ஃபேஸ். ஹி இஸ் நாட் ஷோயிங் இஸ் ரியல் செல்ஃப் தான் எல்லாமே சொல்றாங்க. அதனால தான் வந்து வீக்கெல்லாம் கேட்குறாங்க ஏன் இப்படி ஃபேக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே அதை வந்து இன்னைக்கு பிரேக் வந்து பண்றது தான் இந்த சாட்சனா மாதிரி டாஸ்க். இன்னைக்கு ஓகே. பாத்தீங்களா இன்னைக்கு வந்து அக்ரெசிவ் ஒரு அவங்க புஷ் சாட்சனா கத்துறது போயிருக்காங்க. முறைக்கிறது. ரஞ்சித் யாரு? சார் பத்தி சொல்றீங்க. ஓகே. ரஞ்சித்தை சொல்றேன். ரஞ்சித் சார் ரஞ்சித் பத்தி வந்து அந்த மாதிரி ஓகே. சொல்றாரு. சரி புரியுது. அவருக்கு கோவம் வருது பட் ஹி டசன்ட் ஷோ அஸ். அவருக்கு வந்து டென்ஷன் ஓகே. ஆகுது ஆனா அதை காட்டிக்க மாட்டாரு. ஸோ விச் மீன்ஸ் தட் ஹி இஸ் ஆக்டிங். இந்த டாஸ்க் ஆர் ஆல் டிசைன்
டு ட்ரிகர் தட் ஒரிஜினல் செல்ஃப் அவுட் சைட் ஆஃப் யூ. ஒரு இடத்துல சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அதை வச்சு வெளில வந்துடும், அதுக்கப்புறம் பில்ட் ஆகும் அது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ யோசிச்சு பாருங்களேன், தீபக் வாஸ் சம் ஒன் ஹூ வாஸ் வெரி 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 சீரியஸ். நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் வந்து அவ்வளவு சீரியஸா இருந்தாரு. ஆமா, பட் ஆமா, ஆமா. கேன் யூ அவரு ஈவன் கம்பேர் நெறைய டுடேஸ் தீபக் டு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தீபக்? எவ்வளவு ஃபன்னா இருக்காரு இப்ப யோசிச்சு பாருங்க. எஸ். சிம்பிள், அவ்வளவுதான் கான்செப்ட். ஏன்னா தட் இஸ் இஸ் ரியல் செல்ஃப். ஹி வாஸ் ஹைடிங் இட் பிஹைண்ட் அ ப்ரொடெக்டிவ் கவர், சேயிங் தட் நான் வந்து இவ்வளவு பெரிய ஆளு, நான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும், ஐ ஹேவ் அ இது அப்படின்னு. the minute he broke that ஓகே. shell, he's fun actually. okay, he's fun to look at, he's fun to speak to, எல்லாமே ஜாலியா பண்றாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள இருந்திருக்கு, அது வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி த டார்கெட் ஆஃப் பிக் பாஸ் ஷோ. he doesn't need to win, he's already a winner. ஓகே, தீபக்லாம் அப்படின்னா he doesn't need to win anymore. இப்போ ஜாலியாக வெளில போனோம்னு வச்சுக்கோங்களேன், there will be opportunities waiting for this person. விஜய் டிவி ஓகே. ஆங்கரா எடுப்பான், டெஃபினட்டா எடுப்பான். ஓகே. will be ஆமா. his அவரு வீரன். இப்ப யோசிச்சு பாருங்க எல்லா how fun he வேரியேஷன்ஸும் is. காட்டியிருக்காரு. ஆமா. இந்த 11 எல்லாமே வீக்ஸ்ல அவரு காட்டிட்டாரு, எல்லா வேரியேஷனும் காட்டியிருக்காரு. எனக்கு இன்னொரு எல்லாமே கொஸ்டின் இருக்கு. காட்டிட்டாரு, சூப்பர். ஒரே நிமிஷம் சிஸ்டர், ஒரே ஓகே. நிமிஷம், ஒரே நிமிஷம். ப்ரோ, எனக்கு என்னமோ இவனுக்கு விஜய் விஷாலும் அருணும் சௌந்தர்யா டீம்ல இருந்தனால இவனுக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து சௌந்தர்யா கொடுக்க விட மாட்டானுங்க. ஒத்துக்குமரனும் மஞ்சரியும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சௌந்தர்யா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கணும் அவங்க ஒரு ப்ளே பண்ணாங்கன்னா இவனுக்கு போயிட்டு இடையில மாத்தி விட்டுருவானுங்க. ஏன்னா இவனு 2 பேரும் மாத்தி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேரும் என்ன ப்ளே பண்றாங்களோ அதை பார்த்து தான் ராணவ், ஜெஃப்ரி, ரஞ்சித் எல்லாருமே அந்த மாதிரி மாத்திட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சௌந்தர்யா வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவனுங்க இவனுங்க இவனுக்கு இவனு இவனு கூட தானே இது பண்ணாண்டாங்க. ஸோ இந்த இடத்துல இவனை சௌந்தர்யா விட்டு கொடுக்க மாட்டானுன்னு தோணுது. அவனை வேற ஒரு அவனு ஐ திங்க் ஜாக்கு, ராயன் அந்த மாதிரி போயிடுவானுன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வேற யாரையா தான் அவனை ட்ரை பண்ணுவானுன்னு தோணுது. அவனுக்கு இல்ல ஆப்வியஸா இந்த வீக் ஜாக்லின் ராயினையும் சொல்ல முடியாது தானே. ஏன்னா அவங்க தெரியற மாதிரி விளையாடி இருக்காங்க. இவங்க எல்லாரும் இல்ல சவுண்ட் சிஸ்டர், வச்சு ஒரே இடத்துல இல்ல உட்கார்ந்துட்டு இவங்க இருந்தா இல்ல இந்த இந்த இடத்துல வாரத்துல வந்து நீங்க ஆக்சுவலி வந்து ம், யார சொன்னாலுமே அங்க தப்பு ஆகும். இங்க ரெட் டீம்ல தான் அவன் சொல்லுவாங்க எப்படியாச்சும். ம், ஒண்ணு ராணவ சொல்லி விட்டுருவாங்க, ம். இன்னொன்னு வந்து வேற யாச்சும் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி சௌந்தர்யா தான் இருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு ராணுவுக்கு வச்சுக்கோங்களேன். வந்து சிம்பத்திலாம் சொல்ல மாட்டாங்க. சிஸ்டர் இன்டரப்ட் ராணுவ பண்ணாதீங்க விளையாடவே சிஸ்டர். இல்ல. சிஸ்டர் இன்டரப்ட் இல்ல பண்ணாம இல்ல பேசுங்க, fine. ஓகேவா? கேளுங்களேன், இப்ப ராணுவ என்னன்னா நீங்க சொல்றதுக்கு ஓகே தான், சிம்பதியில சொல்லாம இருக்காங்கன்றது கூட ஓகே. அப்படின்னு பார்த்தா they will literally say like okay fine, sound and someone else ன்ற மாதிரி தான் போகும். I am sure sound is going to be one. So ஏன் சொல்றேன்னா ஜெஃப்ரி சொல்ல மாட்டாங்க, பவித்ரா அண்ட் ஷீப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, 2 நாளும் சூப்பரா பண்ணிருக்காங்க, சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரஞ்சித்தை சொல்லுவாங்க. ஓகே, ரஞ்சித் இஸ் ஒன்லி பர்சன் they can even see that people representing. ஓகே, அவரை சொல்லுவாங்க. தீபக் சொல்ல முடியாது, முத்துவை சொல்ல முடியாது, மஞ்சரி சொல்ல மாட்டாங்க. ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்காங்க, அடிபட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயனை சொல்ல மாட்டாங்க, ஜாக்லின் சொல்ல விட மாட்டான், முத்துக்குமரன் சொல்ல விட மாட்டான். ஸோ ஜாக்லின் இஸ் நாட் கோன் கம் திஸ் டைம். ஸோ உங்களுக்கு மேஜராக போக போகிறது வந்து ப்ராப்ளி இட் வில் பி சவுண்ட் அண்ட் ரஞ்சித் தான் நான் நினச்சதுன்னா. இல்லைன்னா அருணை ப்ளேம் பண்ணி விட்ருவாங்க, அருண் வந்து கேமை ஸ்பாயில் பண்ணாரு இதுன்னு சொல்லி அருணை போட்டு விட்ருவாங்க. அருண் அண்ட் ரஞ்சித் கூட போகலாம், சவுண்டை காப்பாற்றணும் அப்படின்னா இட் வில் பி அருண் அண்ட் ரஞ்சித். பட் ஐ எம் ஷுர் ரஞ்சித் இஸ் கோன் பி ஒன். ஸோ அப்படிதான் நடக்கும். நாளைக்கு ஏதாச்சும் பெருசாக அவர் ஏதாச்சும் பண்ணாத வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இஸ் கோன் அப்ப எஸ்கேப். பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து திருப்பி இவனுல தான் வரும், இவனுல தான் இருக்கணும் பாருங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வச்சுக்கோங்களேன். ம், டாஸ்க் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. வின் ம். பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக பெஸ்ட் பெர்ஃபார்மராக இருப்பான். அந்த டீம்லேருந்து ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைனா ஆப்போனன்ட் டீமில் கடைசி நேரத்தில் நின்று சண்டை போட்டவன் ஒருத்தர் இருப்பான். அது 2 பேரில் தான் இருப்பாங்க. ரெண்டுமே ஒரே டீமில் ஒழுகாது கண்டிப்பாக. இட் வில் பி டிஃப்ரெண்ட் டீம்ஸ் தான். இவனுக்கு 2 பேர் இருக்கனால இது பண்ண மாத்தி விட்டு வருவானுன்னு தோணுது. பார்க்கலாம். பண்ண முடியாது, இந்த வாட்டி பண்ண முடியாது. ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. கண்டிப்பாக. ஓகே. என்னன்னா இடையில முத்துக்குமரன் லாஸ்ட் வீக் சொல்லியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா நான் போயிட்டு இடையில ஒரு 2 பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு எழுந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன்னா திரும்ப எல்லாரும் அதை பிடிச்சிட்டே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா ஜெஃப்ரி, சாத்திரான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான் தான் லிஸ்ட் பை லிஸ்டா எடுத்து வச்சிருந்தேன். இவங்க இந்த வாரத்துல எடுத்து அதுக்கப்புறம் தான் இவங்க யோசிக்கிறானுங்களே. அதுக்கு முன்னாடி எவனுமே யோசிக்க மாட்டானுங்க, இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்றானுங்க. நான் ஒரு 2வது 3வது ஆளா போனேன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே நான் யார சொல்றேனோ அவங்களே சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு முத்துக்குமரனும் மஞ்சரியும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட் வீக் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைம் வந்து முத்துக்குமரன் லிஸ்டா சொன்னாருன்னா கன்ஃபார்ம் வந்து ரெட் டீம்ல உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் இதுல என்னன்னா, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்து சவுண்டுக்கு வந்தாலும் அது ஸ்கோரிங் தெரியாதான்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்சினா வந்து இன்டர்வியூ போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தர்ஷிகா, சத்யா அவங்களாம் வருவாங்க. தர்ஷிகா, சத்யா வந்து சவுண்ட பத்தி தப்பா பேசுவாங்களான்னு தெரியாது. ஆனா 100% சாட்சினா பேச சான்ஸ் இருக்கு. இதனால இதுவுமே வந்து
சவுண்ட் ஆஃப் ஸ்கோரிங் தானா இல்ல இதனால ஏதாவது பேக் ட்ராப் ஆகுமா? இது 2 என்னோட கொஸ்டின். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. இது 2 மட்டும் கொஸ்டின். ஏற்கனவே பேசிட்டாங்க போல இருக்கு அவங்க. சாச்சனா பேசி வீடியோ போட்டிருக்காங்க. ஏங்க சாச்சனா என்ன பண்ணிருப்பாங்க? அங்க போய் அவங்க அண்ணனுக்கு ஜால்ரா அடிச்சிருப்பாங்க. வேற ஒண்ணுமே எங்க நடக்காது. அண்ணன் ஊருக்கே தான் தெரிஞ்ச டைட்டில் விஷயம் தான். வின்னர் ஆகணும். ம். எங்க அண்ணனை தவிர வேற யாரும் டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது. ஒரே நிமிஷம். வினோத் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க ப்ரோ. ரெடி பேக். ரசிகன், நான் வரும்போது உங்களுக்கு ஹாய் சொல்ல மறந்துட்டேன். வி ராக் டுடே. யூ ஹாய் டிட் ஹாய். அமேசிங் டுடே. ஐயா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ இன்னைக்கு. ஐயா ஓ, we had funல. we போட்டு மிதி செம மிதிச்சிட்டாங்களா? ஃபன் செம ஃபன். That's great, amazing. சுபு, உங்களுக்கு பாய் சொல்ல. அஜய், கோட், சபரீஷ், சாட்ஸ், உங்களை எல்லாரும் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஹாய் ஹாய் ஹாய். ஒன் கொஸ்டின் ஐ ஹேட் வாஸ், நாளைக்கு கேம் எப்படி இருக்க போகுதுட்டு. பிகாஸ் வாட் ஐ வாண்ட் டு see, நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, நாளைக்கு ஜாக்லினுக்கும் ராயனுக்கும் சண்டை வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு அவனோட பேசின ஸ்ட்ராட்டஜியில் கிளியராக இருக்கு. வாட் தே கோனா டு இஸ் ப்ளூ டீம் அண்ட் ஜாக்லின் டீம் ஆர் கோனா ஜாயின் டுகெதர். அவனுக்கு போட்டு ஃபர்ஸ்ட் பிங்க் டீமை காலி பண்ணுறானுங்க. ஸோ காலி பண்ணி முடிச்சுட்டு ஐ திங்க் தே வில் ஃபைட் ஃபார் தி வினர்ஸ், ப்ளூவா ஆரஞ்சான்னு சொல்லிட்டு. அதில் ஜாக்லின் எப்படி ப்ளே பண்ண போகிறான்றதை பேஸ் பண்ணி தான் ஐ திங்க் டுமாரோஸ் வினர்ஸ் ஆர் கோனா பி தேர். ஜாக்லின் கொஞ்சம் இந்த பக்கம் முத்து சைடு சாஞ்சிடுச்சுன்னா I think Ryan will know her true face. Illana, it could be vice versa as well. But it'll be interesting to see. What is your thought? மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஜாக்லின் வந்து இவங்க சொல்றது ராயன் சொல்றதான் கேட்பான். தே மைட் ஆக்சுவலி கிளியர் ஆஃப் முத்து அண்ட் தென் கோ ஃபார் பிங்க் வெர்சஸ் எல்லோ. Wow, that'll be interesting. ஏன்னா வந்து ராயன் ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஜாக்லின் அதை ஆக்சுவலி முத்துட்ட ஒளரிட்டா. பட் ராயன் ஹஸ் ஆல்ரெடி டோல் லைக் நம்ம ஜெஃப்ரி கூட சேர்ந்துட்டு இவங்களை முதல் தூக்கிடுவோம். லெட்ஸ் நாட் கோ ஃபார் திஸ் ஒன். என்ன இது டிஃபிகல்ட் ஆகிடும் உங்களுக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தீபக், முத்து, மஞ்சரி, with whom you can't talk and win. Okay, True. simple. என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. they are not going to be sportive when it is needed. So ரசிகன் ப்ரோ it is இன்னைக்கு இல்ல முத்துவும் இந்த ஐடியா சொல்றாரு. நம்ம அவங்க கூட சேர்ந்து எல்லோ டீம் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சரி வரலன்னா நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. நடந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பக்கம் அன்ஷிதா இருக்காங்க. ஓகே, அதுதான் அன்ஷிதாட்ட பேசுங்கன்னு சொல்லி முத்து சொல்றாரு. அன்ஷிதாட்ட பேசுங்க. ஏன்னா ஜாக்லின் கூல் டாக் டு இல்ல அன்ஷிதாட்ட அந்த டீம்ல யாரால பேசி அன்ஷிதாவையும் பவித்ராவையும் கன்வின்ஸ் பண்ண முடியும்? முத்துவ இது மஞ்சுரி முடியாது. நெவர். அங்க வந்து மஞ்சரிக்கு லாக் போட்டதே அங்க அன்ஷிதா தான். 3 ரவுண்டு ஃபுல்லா லாக் போட்டு உட்கார்ந்தது அன்ஷிதா தான். அப்பா இன்னமும் கண்ணிலே நிக்குதியா? எனக்கெல்லாம் பார்த்துட்டு பாக்குறேன், என்னமா பண்ற, இப்படி பிடிச்சு நிப்பாட்டுற. லாக் ஒர்க்ஸ் ஆன் யுவர் மோஸ்ட்லி வித் யுவர் பாடி வெயிட் ஸ்ட்ரென்த், அது எல்லாமே இருக்கு. சரியா? she is literally holding மஞ்சரி and மஞ்சரி is not able to move. நகர முடியல. வச்சு நின்னு கை கால புடிச்சு அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணுவ? இப்ப முடிஞ்சா தூக்குன்ற மாதிரி நிக்கிறாங்க. ஆமா நான் பார்த்து சில்லறை செதற விட்டுருக்கேன். பவித்ரா அந்த கூட ஏமாத்தி இருப்பாங்க, ஓடி இருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு அன்ஷிதா இஸ் வே டூ ஸ்ட்ராங். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. ஷீலா சூப்பரா பண்றாங்க அவங்க. கேம்னு வந்துட்டா கேம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு பேச வரல, அவ்வளவுதான். இன்னும் பாயிண்ட் படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா. Again that's the thing, right? She's not a native Tamil speaking audience. சௌந்தர்யா அதே பிரச்சனை தான் அவளுக்கும். she's from Kerala, she's a Malayali. ஓரளவுக்கு நல்லா தமிழ் பேச வருது. பட் இட்ஸ் நாட் லைக் கரெக்டா கோர்வியா அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டா நரேட்டிவ் ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் அதெல்லாம் வராது அவங்களுக்கு. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் them to be so also. So அப்படின்ற போது there is no point in blaming these people. ஜாக்லின் முத்துக்குலாம் இவங்க தான் சரியான ஆளா இருக்காங்க. கரெக்ட்டா. ஆமாங்க, சிம்பிளா முடிச்சிட்டு போயிடுறாங்க. யூ காண்ட் ஆர்கியூ வித் ஹர். பேசுற பாயிண்ட்க்கு திருப்பி ரெஸ்பாண்டே பண்ண முடியல. ஆமா ஆமா ஆமா. அதுக்கு ஒண்ணே ஏன் நீ கத்துறேன்னு சொல்லி திருப்பி விடுறாங்க. அததான் பண்றாங்க. அவட்ட அதையும் பண்ண முடியல அவங்ககிட்ட. சரியா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். வாட் ஷி ஹஸ் டன் இஸ் ஷி ஹஸ் மேட் சம். அவளை வந்து வீட்டுல அவ சொன்னா people will listen.
எஸ். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்ஷிதா வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்றா, இல்ல எனக்கு இது ஒத்துக்கல, லெட்ஸ் கோ வித் திஸ்ன்னா அந்த டீம்ல இருக்க 3 பேருமே அன்ஷிதா சொல்றத ஓகேன்னு சொல்லுவாங்க. தேர் இஸ் ஆமா. நாட் கோயிங் டு பி அன் ஆர்குமென்ட் தேர். ஆனா இப்போ வந்து அன்ஷிதா வில் நெவர் எவர் அக்ரி டு டீம் அப் வித் மஞ்சரி. ஏன்னா அன்ஷிதா ஹஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் ஆன் மஞ்சரி. அது வெளில பெருசா சொல்றது கிடையாது. பட் யூ நோ ஆன் த டால்டாஸ்ல அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ மஞ்சரி இஸ் நாட் த பர்சன் ஹூ கேன் கோ அண்ட் கன்வின்ஸ் அன்ஷி. வாய்ப்பே கிடையாது. தட்ஸ் நாட் கோன் ஹேப்பன். த ஒன்லி திங் தட் மைட் ஹேப்பன் இஸ் Jacqueline and Ryan making the decisions to play with Muthu or Jeffrey's team. And the decision ஆனா they can shift around and maybe take out one team before the other. But I don't think it's not a good idea for Jacqueline to actually team up with Muthu. ஏன்னா at the end they will lose that game. Okay. அப்ப And for not listening, she will lose Ryan also. And Jeffrey also will be pissed off. இந்த மொத்தமா தூக்கி போட்டு அவங்க அடிச்சிருக்காங்கன்னு ஏன்னா she already went against சௌந்தர்யா. ரெட்டை தூக்கியிருக்கா. she has at least had a huge part in taking out Red. இப்போ அடுத்து ஜெஃப்ரியை தூக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவ தோத்தான்னு வச்சுக்கோங்க. இவ ஜெயிச்சா கூட மிச்சவங்களாம் மன்னிச்சு விட்டுருவாங்க. அங்க போயிட்டு முத்துட்டு இவ தோத்தான்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி த எண்ட் ஆஃப் த ஹோல் திங். சௌந்தர்யா காண்டாகும், ஜெஃப்ரி சரி காண்டாயிருவான். ராயன் நான் சொன்னேன் நீ கேட்கல சொல்லி அதுக்கு தனியாக சண்டை வரும். ஸோ ஜாக்லின் இஃப் ஹி இஸ் ரெடி டு டேக் சச் அ பிக் டெசிஷன், ஐம் நாட் ஷூர். ஏன்னா வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருக்க அவங்க இருக்க லைனப்பை பாருங்களேன். இப்போ வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சரி ஷுட் டேக் ஆன் ஜாக், சரியா? முத்து வில் டேக் ஆன் ராயன், தீபக் வில் டேக் ஆன் ரஞ்சித். எஸ் எஸ் எஸ். அதுலயே மஞ்சரி என்ன இதான் சொன்னா, பிளான். பேஸ கலைச்சிட்டோம்னாக்க, ஏன்னா அங்க கட்டுறது கோட்டை கட்டுறது தானே மெயின். இது கல்லு மெயின் இல்ல, அதான் கோட்டை கட்டுறது தான் see, மெயின். அப்ப என்ன பண்ணுவோம், இவங்க நம்ம பெஸ்ட் அட்டாக்கா கீழே ஆ, அட்டாக் பண்ணிடுவோம். சதஞ்சிருச்சுன்னா நம்ம அவங்க ஹோல்டு பண்ணி நின்றுக்குவோம். அப்ப எத்தனை இதுல இருக்கோ அதுதான் வின் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. ம். மஞ்சரி நல்லா பிளான் போட்டு கொடுக்குறாங்க இதுக்கு. அந்த பிளான்லாம் இருக்கு. டு யூ ரியலி திங்க் ராயன் would have not thought about this? இன்னைக்கு நடந்ததே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ராயனுக்கு இது யோசிச்சிருப்பான். Okay. இன்னொன்னு என்னன்னா, பிக் பாஸ் இஸ் சேஞ்சிங் த ரூல்ஸ் எவ்ரிடே. நேற்று ஆமா. இருந்த ரூல் இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்க ஒரு ரூல் நாளைக்கு கிடையாது. என்ன தெரிஞ்சு the minute the second team goes out, big boss will say, maybe not even the second team, maybe the day start up, big boss என்ன சொல்லலாம்னா வெளியில இருக்கவங்க உள்ள ஆடலாம், அவங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு அவங்க ஆடிக்கலாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்சு the போச்சு. game is already over. ம். யாரு என்ன பண்ணாலும் the game is already over because அருண், விஷால், சௌந்தர்யா, ராணவ ஒன்றும் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க. they can do whatever they want. See, அவங்க 3 பேர்ல இப்போ பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, they don't have anything to protect. அவங்களோட ஒரே குறிக்கோள் ஒருத்தவங்களை எடுத்து இன்னொருத்தவங்க போடணும். நீங்க அவங்கள ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஒருத்தவரை போய் அவங்க போய் இப்போ வந்து சவுண்டு, விஷால், அருண் ஒருத்தவங்க ஹோல்ட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு டீம் ஃப்ரீ, அவன் வந்து எடுத்துட்டு போயிடுவான் வந்து. ஆமா. ஸோ யூ கான்ட் ஈவன் டூ தட். அப்படின்ற போது இட் வில் பிகம் ப்ராப்ளமேட்டிக். யூ நீட் டு ஸ்டார்ட் மேக்கிங் டீல்ஸ். ஆனால் டீலில் நீ என்ன ஆஃபர் பண்ணுவான் உங்களுக்கு? இவங்க டீலுக்கு வந்து இந்த டீமுக்குள்ள இருக்க டீலுக்கு ஆஃபர் பண்ணலாம், வெளில இருக்கவன்ட்டு என்ன ஆஃபர் பண்ணுவேன்? கரெக்ட் தானே? அவங்கள்ட்ட யூ காண்ட் ஆஃபர் கல்யாணம் எனிதிங். நான் ஆட்டத்திலே இல்ல. சோ நான் என்ன யூ காண்ட் பண்ணிக்கிறேன். ஆஃபர் மீ எனிதிங். என்ன சொல்லுவேன்? மிஞ்சி போச்சு அடுத்த வாரம் நாமினேஷன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, பெஸ்ட் பர்ஃபார்மர் தர முடியும்னு சொல்ல முடியாது. there is nothing you can offer. அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீ காண்டாக்கியிருக்க, அவங்களால போது நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்க அப்படின்னா உன்னை தான் தூக்குவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஷால், அருண் எவன் என்ன பண்றானோ இல்லையா, அருண் வந்து முத்துவை தான் தூக்க போவான். நான் கேரண்டியா சொல்றேன், அருண் வந்து முத்துவை தான் தூக்க எனக்கு போவான். தெரிஞ்சு தீபக் ப்ரோ வந்து ரொம்ப ஹோல்டு எல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் சும்மா புடிச்சிட்டு தான் நிப்பாரு. இல்லங்க, என்ன see, பத்தி they கொஞ்சம் are literally பயந்துட்டாரு. gone to a level. Deepak is very close, okay. ஹோல்டு பண்ணா அவன் நின்றுருவோம்டா அப்படின்னா, ஹோல்டு பண்ணணும்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா, லெட்ஸ் நாட் ஸ்ட்ரெயின் அவர் செல்ஃப் ஆன் த ஹோல்ட். நானும் நின்றுறேன், நீ நின்று, 2 பேர் பிடிச்சி நின்றுவோம். தட்ஸ் இட். அவ்வளவுதான். அந்த மாதிரி போயிட்டாங்க. இஸ் நாட் லைக் புஷிங். ஏன்னா வந்து ஆப்வியஸ்லி ஜெஃப்ரி அகேன்ஸ்ட் போனா ஜெஃப்ரியாலையும் இவனை கவுத்தி விட முடியும், அவனாலையும் ஜெஃப்ரி கவுத்தி விட முடியும். தேவையெல்லாம் அடிதான் போடும். ஆமா ஆமா 2 பேரும் அடிபட்டு சும்மா நிக்கிறதுக்கு சும்மா நின்றுலாம், அடிபடாம சும்மா நிக்கலான்றாரு அவரு. நீ என்ன ஹோல்ட் பண்ணிட்ட, நானும் உன்னை ஹோல்ட் பண்ணேன், அப்படியே நின்றுவோம். அதுக்கப்புறம் எங்கிட்டாச்சும் வேறாச்சும் ரிலீஸ் பண்ணும்போது பண்ணிப்போம் அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டாங்க அவங்க. There's no point in struggling, okay. இப்போ வந்து முத்து வந்து he knew that he can't come out of Vishal's grip. தேவையில்லாம ஓவர் ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் காலை வந்து இன்ஜுரி பண்ணிக்கிட்டு தான் மிச்சம். அந்த இடத்துல do you think that he could have escaped Vishal's grip? அப்படி பிடிச்சிருந்தாங்க.
ஆமா அங்க ஆமா வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணனால தான் அவங்களுக்கு இன்ஜுரியே. அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாம சும்மா இருந்தாலே அங்க இன்ஜுரியே இருந்திருக்காது. அவர் வந்து அங்க போய் வீரமா வந்து அப்படி ஆன்னு கத்திட்டே போனா தெரியுமா? அங்கதான் இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. அது வரைக்கும் சும்மா தான் இருந்தாரு. ஒரே நிமிஷம். அபி சிஸ்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. அபி சிஸ்டர் பேசுங்க சொல்லு. சிஸ்டர். ஹாய் அவி. ஹலோ அபி சிஸ்டர் இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க பேசிட்டீங்களான்னு தெரியல. இந்த டாபிக் எனக்கு ஆக்சுவலா 2 விஷயம் கேட்கணும். ஒண்ணு, லைவ்ல வந்து ஜாக் போய் முத்து கிட்ட சொல்லுவாங்கல்ல, இந்த மாரி ராயன் சொல்றான், ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து உங்க டீம எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிங்க் டீம லாஸ்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? ம். அது அது வந்து ஐ திங்க் இட் இஸ் அ பேட் மூவ். ஜாக் அப்படி போய் சொன்னத நான் பேட் மூவா பார்க்குறேன். அது நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? அவங்க அத ட்ரூவா பத்தி இருக்காங்க. பேசிட்டு முத்துவை பத்தி முத்துக்கிட்ட ட்ரூவா இருக்காங்க. அதனால இல்ல, உண்மையை ஏன்னா இப்போ அதோட எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன்ல முத்து வந்து என்ன பண்ணிடுவாருன்னா, நம்ம போய் அன்ஷி கிட்ட பேசி பிங்க் டீம் கூட போயிடுவோம்னு முத்து ஒரு பேசிட்டாரு. ஸ்ட்ராட்டஜி பண்றாருல. ஆமா ஆமா பேசிட்டாரா? ஆமா ஓகே ஓகே. என்ன ஷோல அவங்க வந்துருச்சு. ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க இல்ல ஒத்துக்கிட்டாங்களா? அனுப்பிட்டு ஒன்னும் பேசல. இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அவங்க 3 பேருக்குள்ள. அப்படி அதுதான் ஒத்து சொல்றேன், வரல. அதுதான் சொல்றேன். இப்போ வந்து ஜாக் ராயனோட ஐடியாவை இப்படி பண்ணிட்டதுனால, இப்ப ராயன் கிட்ட கன்சல்ட் பண்ணாம, ரஞ்சித் கிட்ட கன்சல்ட் பண்ணாம, ஜாக் போய் முத்து கிட்ட எதுக்கு வந்து அப்படி சொல்லணும்? முத்து வந்து சி ஜாக்லின் வந்து அன்னை தெரசால உண்மையை தான் சொல்லுவாங்க. அன்னை தெரசா இல்ல, ஜாக்லினுக்கு இன்டைரக்டா முத்து மஞ்சரி டீமை தான் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா ஆமா இல்ல அந்த டீம்ல அன்சி டீம்ல இருக்கவங்களுக்கு வந்து என்எஃப்பி போயிடக்கூடாது, நம்ம டீம்லயும் என்எஃப்பி வேணாம், போனா மஞ்சரி டீமுக்கு போகணும்ட்டு இவங்க இன்டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? புரியலையே. அப்படி போய் அது சொல்றது வந்து ஒரு நாட் ஃபேர்ல. உங்க டீம் மெம்பர்ஸ் கேட்டுட்டு போய் பேசுறது வேற. இப்ப இதுதானே டாமினன்ட் பிஹேவியர். இந்த பிஹேவியர் தான் டாமினன்ட். ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க சி ஃபேன்ஸ் ஒத்துக்க முத்துக்குமரன் மாட்டாங்க. வந்து பிங்க் அதான் பேசிட்டு இருந்தோம். முத்துக்குமரன் போய் கேட்டாலும் அன்ஷி will not agree. மஞ்சரி இருக்காங்க. how will அன்ஷி agree? அன்ஷிக்கும் மஞ்சரிக்கும் ஏற்கனவே ஏக பொருத்தம். இது கேமா பாருங்க ரசிகன் ப்ரோ. அன்சி இப்போ ஒத்துக்கிறாங்கன்னே வச்சுப்போம். வச்சுட்டு அவங்களுக்கு ஜாக் வேண்டாம் தானே? ஜாக்க முடிக்கிறதுல வந்து அன்சிக்கும் பாயிண்ட் இருக்கும்ல. சி அவங்க இன்னொன்னு நினைக்கலாம்ல, நான் வந்து தீபக் அண்ணா டீமை நம்புவேன், ஜாக்க நம்ப முடியாது, அதனால எனக்கு நம்புறது வந்து இல்லைங்க. சி இன்கம்ஃபர்டபிள். கேம் படி பார்த்தாலும் going against Jacqueline is easier than going against Manjari, Deepak and முத்துக்குமரன் in any route. ஓகே, இவங்க வந்து பேசியே உயிரெடுப்பாங்க. தேர் ஆல்ரெடி அங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் வருவாங்க. முத்துக்குமரன் என்ன பண்ணுவான், எப்படி பேசுவான்னு யாருக்குமே தெரியாது. These people ஒரு are not strong with their ஒரு words. முக்கியமான ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துக்கிறேன். எஸ்எஸ், நீங்க நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, ராணவ் போகும்போது வேற டிஷர்ட் போட்டிருந்தாரு, ஆனா வரும்போது வேற ஒரு ஷர்ட் போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா அதுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நேற்று டிசி விலாக்னு ஒரு சேனல்ல சொல்லியிருக்காங்க. நேற்று ராணவ் அவங்க அப்பாவுக்கு பர்த்டேனால அவங்க ஃபுல் ஃபேமிலியும் ராணவ ஹாஸ்பிட்டல்ல பார்த்து புது டிஷர்ட்டு ஷூ எல்லாமே கொடுத்துருக்காங்களாம். நான் தான் சொன்னேனுங்க, அவன் நேத்து அவருக்கு பர்த்டேனா தான் இன்னைக்கு கை காலம் துருதுருன்னு இருக்கு. ஐயோ நேத்து இந்த செய்யாம இருந்தா இன்னைக்கு நம்ம விளையாண்டுருக்கலாமே. இல்ல ஒருவேளை இல்லைங்க, பர்த்டேனே கூட அவன் இப்படி ஒரு ஸ்டேஜ்ல டிராமா பண்ணி வெளியில ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு எனக்கு வலி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்திருந்தா கூட நமக்கு எப்படிங்க தெரியும்? இப்ப இதுவும் கிரெடிபிலிட்டியில வாய்ப்பு இருக்கு, வருது இல்ல. தாராளமா வாய்ப்பு இருக்கு. இல்ல இதை நம்ம கேட்கணும் ப்ரோ. அந்த டிசிவி லாக்ல அவங்க பேசினது இருந்தா எடுத்து போட்டு கேட்போம் ப்ரோ. இது எப்படி ப்ரோ ஃபேரா இருக்க முடியும் சொல்லுங்க? இல்ல அந்த கொஸ்டின் நாங்க கேட்டிருந்தேன் வேற, கீழே கொஸ்டின் கேட்பாங்களா, அதுல கேட்டிருந்தேன் வேற. இன்னொருத்தவங்க வந்து அந்த ட்ரெஸ் மேட்டர் வந்து அங்கதான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் வந்து லைவ்ல பார்த்தேன், ஃபர்ஸ்ட் சட்டை இல்லாம தான் போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோ சட்டை, அந்த அந்த சட்டையில தான் நான் போற மாதிரி காட்டுறாங்க 1 hour ஷோல. 24 hours இல்ல நம்ம கிட்ட, அதனால நமக்கு எதுவுமே நடந்துச்சுன்னு தெரியல. எது உண்மை எது பொய்ன்னு புரியல. எங்க போயிட ரசிகன் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. எபிசோட் பாத்தீங்களா? பார்த்தேன். இன்னைக்கு வந்து அந்த ரெட் டீம் வந்து கல்லெல்லாம் தூக்கி அவங்களுக்கு தான் போட்டிருக்காங்கன்னா ஆனந்த் அன்சிதா சைடுக்கு. ஆமா, அவங்க கல்ல தூக்கி அவங்க தான் போட்டா, சவுண்ட் தான் தூக்கி போட்டா. ஆமா ஆமா, அவங்க சவுண்ட் நிறைய கல்ல தூக்கி அவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. எனக்கு இப்பதான் எபிசோட் வந்துச்சு, நானும் இப்பதான் பார்த்தேன்.
இவங்க ஓகே என்ன ஓகே இவங்க என்ன தடவை முடிவு பண்ணியிருக்காங்க, நம்ம எப்படியே தோக்க போறோம், இன்னொரு டீமையும் காலி பண்ணிடுவோம்னு நினைச்சு அதை பண்ணது. அதான் அவங்க அதான் பண்ணது. ஏன்னா அது சக்சஸ்ஃபுல் ஆச்சு. யோசிச்சு பாருங்களேன். அங்க வந்து அவங்க when they finished off ப்ளூ டீம்ட்ட ஒண்ணுமே இல்ல. ம். கிளீன்ட் அப். கடைசி சௌந்தர்யா தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டா கடைசியில கதறாரு ரஞ்சித். சௌந்தர்யா போய் புடிங்க புடிங்க புடிங்கன்னு சொல்லி அவர் கதறி ரஞ்சித் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க முடிஞ்சது. கடைசி 2 பீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் முடிக்கும் போது. அதான் போட்டிருந்தேன் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. முடிச்சு விட்டாங்க. அங்க மொத்தமா முடிச்சு விட்டாங்க அத. இப்போ வந்து முத்து வந்து இவ்வளவு யோசிக்கிறதுக்கு காரணமே இப்போ வந்து he doesn't have anything to say. அவர் வந்து லோவர் அமௌண்ட். இவர் வந்து எந்த டீம்ல போனாலுமே again they have to do something big to actually get that advantage. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அது ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப தள்ளுறேன்னு சொல்லி அன்சிதா மேலேயோ இல்ல பவித்ரா மேலேயோ விழுந்துருச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? அதனால தான் தள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மஞ்சரி போய் தள்ள தான் பார்த்தாங்க. ஆமா, அதுதான் பயமா இருக்கு. ஏன்னா மேல ஏன்னா 3 பேருமே ஹோல்டு பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தவங்க கிளிக் பண்றாங்க, காலை வச்சு கிளிக் பண்ணும் போது கண்டிப்பா அது மேலதான் விழும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இது காலையில நாளைக்கு என்ன ரூல்ஸ் கொண்டு வராருன்னு தெரியல. இல்ல நான் சொல்றேன் இல்லைங்க, டால்டாஸ் தான் நினைக்கிறேன். இங்க இது பிஹைண்ட் டாக்கிஸ் ஏதோ லாக் பண்ணிட்டாங்க அவங்க அக்கௌண்ட்டை. யார்கிட்டயாச்சும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட் போட்டுருவாங்களா அவங்க? செக் பண்ணி பாருங்களேன் அபி. அபியக்கெல்லாம் இன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. என்ன சொன்னீங்க ப்ரோ? ரசிகா ப்ரோ என்ன சொன்னீங்க? இந்த பிஹைண்ட் டாக்கிஸ் இருக்குல்லங்க, அது வந்து இன்னைக்கு அவங்க இதை வந்து லாக் பண்ணிட்டாங்க அவங்க. நீங்க ஏற்கனவே முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது கேட்டு உள்ள போய் ஏதாச்சும் அப்டேட் போட்டுருக்காங்கன்னா பாருங்க. இதோ போய் பாக்குறேன். பசிக்கும்படி I just want to say அபி என்ன சொன்னாங்களோ அதான் கேட்கலாம்னு நினைச்சேன் முன்னாடியே. இன்னைக்கு அப்டேட் அபி இன்னைக்கு வரல. ஹாய் ஹாய் வினோத் ஹாய். இன்னைக்கு எதுவும் அப்டேட் போடலங்க. ஓகேங்க ஓகே சொல்லுங்க ப்ரோ. குட் அதான் நம்ம அதான் இப்படிதான் அபி ஒருத்தர் முன்னாடி பேசணும்ல. மை கொஸ்டின் வாஸ் ஆல்சோ சேம். இல்லை இப்போ ஜாக்லின் வந்து ப்ளூ டீம் கூட சேர்ந்து பிங்க் அடிப்பாங்களா இல்லை பிங்க் கூட சேர்ந்து ப்ளூ அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு இப்போ அபி சொல்லி தான் தெரியுது. ஷி டிச் தேம் அண்ட் முத்துக்கிட்ட வந்து பிளான் வளரிட்டா ஆப்வியஸ்லி ஜாக்லின் அவங்க அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ முத்து இஸ் நவ் கான் டு பிங்க் டீம் இஸ் இட்? ஓகே பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகிறது இல்லை. மை ஃபீலிங் இஸ் ஷி வில் லுக் பியாண்ட் திஸ் கேம். அவன் இந்த கோட்டை கட்டலாம் எனக்கு தெரிஞ்சு அவள் யோசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மை ஃபீலிங் இஸ் ஷி வில் கோ ஃபார் முத்து, தீபக் அண்ட் மஞ்சரி சப்போர்ட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஷி மைட் டிச் ராயன் ஆர் எனிபடி ஹூ சேஸ் அவங்களோட விளையாடலாம் இவங்களோட விளையாடலாம்னு சொன்னாலும் ஐ திங்க் ஷீல் சப்போர்ட் 3 of them. ஏன்னா இந்த கேமை விட்டுட்டு ஐ திங்க் அவள் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு நினைக்கிறேன் ஜாக்லின். பிகாஸ் ஷீ இஸ் லுக்கிங் அஹெட். லாஸ்ட் 4 weeks நம்ம எப்படி சர்வை பண்ண போகிறோம், லாஸ்ட் 3 weeks யாருக்கு நம்மளுக்கு வேணுன்றதை முடிவு பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஐ திங்க் ஷீ இஸ் கோன் பி வித் தீபக், மஞ்சரி, முத்து, ஜாக்லின். நம்ம 4 பேரும் நான் ஃபைனல்ஸில் இருப்போம் இல்லை லாஸ்ட் 2 weeksல இருப்போம் அப்படின்ட்டு ஷீ இஸ் பிலீவிங் இட். அதனால டெஃபினெட்லி ஐ திங்க் ஷீ இஸ் கோனா லுக் பியாண்ட் திஸ் கேம். இந்த கேம் தவிர்த்து அதான் இப்போ பாருங்க ஆல்ரெடி ராயன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் இங்கே வந்து முத்துட்ட வளரிட்டு ஆல்ரெடி. ஸோ ஷீ இஸ் ஆல்ரெடி ஃபேவரிங் தம். இது மாதிரி ஒரு பிளான் இருக்குது, அது மாதிரி ஒரு பிளான் இருக்குன்ட்டு. பை விச் முத்து இஸ் ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிங் தி அதர் பிளான்ஸ். இப்போ நாளைக்கு வந்து நான் அப்படி யோசிச்சேன்டா இப்படி யோசிச்சேன்டா அது இப்படி போயிடுச்சான்னு எதுனாலும் சொல்லுவோம். ஐ அம் வெயிட்டிங், லெட்ஸ் see what is happening. ஓகே. அரட்டை தர்பார்ல போட்டுக்கிறாங்க ஜெப்ரி டீம் தான் ஜெயிச்ச மாதிரி போட்டுக்கிறாங்க. எதுல சாரி அரட்டை தர்பார்னு இருக்குதுல்ல ஒண்ணு. ப்ரோ அவன் ஃபேக் ப்ரோ. அவன் he doesn't have any source. அவன் வந்து I think he look into couple of things. யாராவது தெரியுமா? பிக் பாஸ் விக்னேஷ், அப்புறமா ஒரு couple of things இருக்கும். நீ அவன் டைமிங் ஆஃப் ட்வீட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க போட்டு ஒரு half an hour கழிச்சு இவன் போடுவான். இது மாதிரி பாதி ஃபேக் தான் ப்ரோ. நீங்க வந்து ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் கரெக்டான இது அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி பார்க்கணும் அப்படின்னா ஐ திங்க் யூ கேன் ப்ராபப்லி ட்ரஸ்ட் நவீன் a bit. நவீன், அஸ்ரப் பாய், இமாத் இவங்கெல்லாம் கரெக்டா போடுவாங்க. தேர் இஸ் லைக் அதுவும் வந்து கரெக்டா தெரிஞ்சா மட்டுமே போடுவாங்க இவங்க. லைக் அந்த ரூமர்ஸ் கேக்குறது சும்மா போடுறது அதெல்லாம் இல்ல. நடக்குதுன்னு கரெக்டா தெரிஞ்சா மட்டும் போடுவாங்க. நினைக்கிறேன் he went on to say முத்து தான் கேப்டன் அப்படி சொல்லிட்டு. இவரை கூட ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, நவீன்லாம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. I don't think நவீன் இல்ல நவீனுக்கு வந்து there are specific I know நவீன். நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் he does know specific contacts. What he post will be true. சரியா? சில இடத்துல வந்து he will be like okay fine, he does have his own who he supports and everything, but
ஸ்டில் அவர் வந்து என்னன்னா கன்ஃபார்ம் இல்லாத நியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி போட்டதே கிடையாது. லைக் ஐ நோ ஹிம் ஃப்ரம் கப்புள் ஆஃப் இயர்ஸ் இட்ஸெல்ஃப்ன்ற மாதிரி தான். அதனால தான் சொல்றேன், இட்ஸ் நாட் லைக் நம்பர்ஸ் ஓட் நம்பர்ஸ் போடுறாரு அதெல்லாம் நம்ப வேணாம். அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபார் இஸ் ஓன் அஜெண்டா. இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த மாதிரி நியூஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு போட்டாருன்னா இட்ஸ் மோஸ்ட்லி ஓகே. லைக் லிட்டரலி என்ன சொல்றேன்னா ஐ வில் ட்ரஸ்ட் ஹிம் மோர் தென் பிக் பாஸ் விக்னேஷ். அந்த மாதிரி தான். ஓகே, என்ன பிக் பாஸ் விக்னேஷ் எனக்கு தெரிஞ்சு he created his account this year and he is specifically targeting to get more followers rather than getting information. So வந்து his tweet is targeted towards creating that hype for the next post rather than actually giving the right content. நீங்க பார்த்தாலே தெரியும், ஒரு 2-3 போஸ்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க, எப்பவுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் வராது. லைக் செகண்ட் போஸ்ட்டுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அந்த போஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் வந்து நான் அந்த அடுத்த போஸ்ட் போடுவேன்ற மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுவாரு. திஸ் இஸ் அ யூடியூப் ஸ்ட்ராட்டஜி. சரியா, நீங்க வந்து இத்தனை லைக் கொடுத்தா தான் நான் அடுத்த போஸ்ட் போடுவேன் சொல்ற மாதிரி, அது இது ஒரு யூடியூப் ஸ்ட்ராட்டஜி, யூடியூப் லைவ் ஸ்ட்ராட்டஜி. அது அதை வந்து இங்க யூஸ் பண்றாரு, அவ்வளவுதான். நாளைக்கு அப்புறம் பார்ப்போம். இல்ல அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வின்னிங் மூமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்த பிக் பாஸ் சீசன்லயே யாரு ஜெயிக்க போறாங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க நிறைய பேர் யார் வெளியில போறாங்களோ அவங்க தான் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. நிறைய டைம் நான் நிறைய சீசன் பார்த்ததுல அதான் தெரியுது. பாருங்க, இப்ப சிவா, அப்புறம் வந்து இவரு ரவி சாரு, தர்ஷாக் தவிர அதுல ஓரளவுக்கு சத்யா, மற்றவங்க எல்லாருமே சௌந்தர்யாவை வந்து கொஞ்சம் ஒண்ணு பகையாளியா பார்த்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்க மேல 90% வன்மம் அவங்க காமிச்சிருப்பாங்க, 10% மட்டும் இவங்க காமிச்சிருப்பாங்க. அவங்க மட்டும் தான் வெளில போயிருக்காங்க பாருங்க. அதுலயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. வேற யாருக்கும் முத்துக்குமரனுக்கு எதிரியான பிளேயர் யாரும் வெளில போல இல்ல, அவங்களுக்கு ஆதரவான பிளேயர் தான் வெளில போயிருக்காங்க. அப்ப அங்கேயே அவனுக்கு ஆதரவு கொடுக்கறதுனாலதான் ப்ரோ வெளில போறாங்க. இவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது ப்ரோ. அதுதான் சாச்சனா ஏன்னா வந்து இது முத்துக்குமரன் சொன்னதை கேட்கல அப்படின்னா சாச்சனா would stay, should have stayed longer. ஓகே, இது வந்து இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ரசிகன் ப்ரோ, ஒரே ஒரு இது மட்டும் நான் கேட்டுக்கிறேன். யார்கிட்டனா அந்த கிளிப் இருக்கா? நைட்டு பவித்ராவும் சவுண்டும் பேசியிருப்பாங்களே, இது டாஸ்க் எல்லாம் விளையாண்டிங்க, என்ன நம்ம ஜிம் ட்ரெயினர் ஆக போறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. நான் உங்களுக்கு அந்த அனுப்புறேன் sister. யார்கிட்டயாவது இருந்தா அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மேஜிக் இல்ல சிஸ்டர் நீங்க தானே? ஆமா நிறைய ஆமா பேர் அனுப்புங்க. போட்டிருக்காங்க. இருங்க நான் அனுப்பிச்சுடுறேன். போன வாரம் சண்டே நைட்டு பேசினாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதை நீங்க கொஞ்சம் யாராவது நல்லா ட்ரெயின் பண்ண இருக்கும், முடியுமோ இப்ப பண்ணி விடுங்க. சும்மா நல்லா டாஸ்க் இருக்கும். விளையாடலன்னு சொல்லி ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க, இல்ல எனக்கு நல்லா ஏங்க இருக்கும். இந்த இதை வந்து நான் ஜாக் திருப்பி சொல்றேன். திருந்தவே மாட்டாளாங்க. எப்ப பாரு மேனிப்புலேஷன்லயே இருக்கா ஃபுல்லா. சௌந்தர்யாட்ட வந்து அன்ஷிதாவை பத்தி மேனிப்புலேட் பண்றது, இதே வேலையாங்க ஜாக்குக்கு. அவ கேம் விளையாடுறத மட்டும் பார்க்க வேண்டியதானே. இதே வேலைதான். இதுல கேம் விளையாட விடக்கூடாதுன்னு தானே அது பண்றாங்க. சிஸ்டர், இல்லங்க இப்ப இப்ப வந்து நைட்டுக்கு வந்து அவங்க டீம் இன்னும் பிளேல இருக்காங்க, போய் விளையாட வேண்டியதானே. எதுக்கு சௌந்தர்யாவை குறுக்க படுக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் டீம் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சௌந்தர்யா அந்த டீமே கிடையாது. இல்ல ஒன்னும் அதை பத்தி பேசாமலாவது இருக்கணும். விடுங்க, இப்ப அபி. வந்து இன்னைக்கு தானே ஜாக் என்ன ஜாக்குக்கு சொன்னா எபிசோட். சவுண்டு கிட்ட, 1 செகண்ட். இப்ப என்ன சொன்னானா நைட்டு, விஷாலும் அருணும் சௌந்தர்யா நீங்க 3 பேரும் முட்டாள்னு சொல்றா. இதுதான் மேனிப்புலேஷன் ஏன் அப்படி சொல்றேன். சொன்னானே தெரியாது. இதுதான் மேனிப்புலேஷன். ஏன்னா அன்ஷிதாக்கு நீங்க நிறைய கல்லு கொடுத்தீங்களே, உங்களுக்கு அவங்க கல்லு கொடுத்தாங்களா? அன்ஷிதா தெளிவு. அன்ஷிதாவை வந்து விஷால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணா. இவ வந்து அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்றா. இப்ப அவ வந்து எங்கேயுமே விஷால் கிட்ட இல்ல அன்ஷிதா கூட யார் கூடயும் பழக கூடாதுன்றதுக்காக இவன் பிரெயின் வாஷ் பண்றதுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. இப்போ அன்னைக்கு நாமினேட் பண்ணா சவுண்ட் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டா, அதோட விட்டுருணும். நேற்று சவுண்ட் ஓகேவா, சவுண்ட் ஓகேவா, இன்னைக்கு கூட காலையில கேட்டாங்க சவுண்ட் ஓகேவா. சவுண்ட் அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க, என்னவோ பண்றாங்க. ஜாக்குக்கு எதுக்கு இந்த வேலை? அவங்க டீம் நீங்க எல்லாருமே வந்து நம்ம நீங்க ஆள் 2 தான் நாளா கூப்பிடுறாங்கன்னு பேசுறாங்க. நீங்க 2 நாளா பார்த்தாலே வந்து சவுண்ட் இஸ் நாட் கோயிங் பிஹைண்ட் ஜாக். ஓகே, சவுண்ட் பாட்டு அது வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் இஸ் ரன்னிங் அண்ட் கோயிங் அண்ட் கிவிங் அது ஓகேவா, என்ன பண்ற, இது பண்ற, எங்க போனாலும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுக்கிறது, எல்லா வேலையும் பாக்குறாங்க. இன்னைக்கும் வந்து சவுண்ட் வாஸ் நாட் ஈவன் கம்மிங் நியர் தீஸ் கைஸ். லிட்டரலி போய் ராயனும் ஜெஃப்பும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க பக்கத்துல உட்கார வச்சாங்க. நீங்க இன்னைக்கு லைவ் பார்த்துருந்தா தெரியும். 30 அதுதான் மினிட்ஸ் சொல்றேன், பேக். எதுக்கு அப்படி பண்றாங்கன்னு கேக்குறேன். இந்த ராயனுமே சரியில்லைன்னு தான் நான் சொல்றேன். ராயன் இந்த வாரம் எவிக்ட் Yes, ஆகுதுதான் yes. நல்லது.
அப்படியே இது மாதிரி பேசி அவங்கள போட்டு பேச விடாம ஏதோ நக்கல் பண்ற மாதிரி பண்ணுதுங்க. I think she's not clear yet. அவ இந்த அது பக்கம் இருக்கிறதா மட்டும் அந்த இல்லைங்க, பக்கம் ரைட் டைம். லாஸ்ட் வீக் வந்து ஒரு நாள் இந்த சோஃபால உட்கார வச்சு அந்த சைடு மஞ்சரி, இந்த சைடு வந்து ஜாக்லின் உட்காந்துட்டு நடுவுல சௌந்தர்யா வந்து இவ சண்டை போட்டாவே காமெடி, இவ இப்ப இப்படி இவ அப்படி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபன்னுன்ற பேர்ல அப்படி புட் டவுன் பண்ணுவாங்க. ஜாக் ஆகட்டும், She does, மஞ்சரி she does. ஆகட்டும். கரெக்ட். ஏங்க மஞ்சுரி, முத்துக்குமரன், இவங்க ஜாக், இவங்க 3 பேத்துக்குமே வந்து நல்லெண்ணம் இருந்தா எதுக்குங்க நாளைக்கு நடக்கிற டாஸ்கை பத்தி இன்னைக்கே தந்திரமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, நேர்மையானவங்களுக்கு எதுக்குங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அவ்வளவு இதா இது பண்ணலாம். மற்றவங்க யாரும் அந்த டாஸ்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணல, நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. தந்திரமா வந்து கடைசி நேரத்துல, அதுவும் மஞ்சரிலாம் வந்து கடைசி நேரத்துல வந்து நம்ம களைச்சு விட்டு வந்து மேல இது பண்ணிக்கலாம், பிடிச்சுக்கலாம். இது வந்து அது வந்து இது என்ன ஒரு நேர்மையா நடந்துக்கிற முறையா இது? அப்போதைக்கு நீங்க திங்க் பண்ணி அப்போதைக்கு இது பண்ண வேண்டியதுதானே. இப்பயே ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே மணிக்கணக்குல பேசுறானுங்க அதை பத்தியே. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா முத்துக்குமாரும் ஜாக்கு மெயினா மஞ்சூரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல அபிகிட்ட மெயின் பாயிண்ட் ஒன்று என்னன்னா, ஏன் இந்த பக்கமும் இருக்கா அந்த பக்கமும் இருக்கான்னா, மை பாயிண்ட் இஸ் ஷி டசன்ட் நோ. அவள் ஸ்டில் என்ன சவுண்டை பார்த்து பயப்படுறா. இல்லைனா அவள் கிளியரி இப்போ வந்து தீபக், மஞ்சரி அண்ட் முத்தோட டீம்னு சொல்லிடலாமே, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் வந்துட்டு நீ ஓகேவான்னு இந்த பக்கம் ஒரு கால் வைக்கிறா, அந்த பக்கம் ஒரு கால் வைக்கிறா. பட் அட் த ரைட் டைம் ஷீல் ஜம்ப் ஷிப்ஸ். ஐயோ இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம்ட்டு. அதனால அவள் தெளிவாக இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் ஷீஸ் ஜஸ்ட் வேவிங் பிஹைண்ட் போத் ஆஃப் தெம். பட் சவுண்டை பார்த்து பயப்படுறா. இல்லைனா சவுண்டு மட்டும் தானே இருக்கா, இங்கே யாருமே இல்லையே. ஷீ கேன் ஜஸ்ட் லீவ் சவுண்ட் அண்ட் கோ டு தேம். பட் அது இன்னும் பண்ண மாட்டேங்கிறா. அவளுக்கு இன்னும் கிளாரிட்டி வரல சவுண்டை பற்றி. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். விடவும் முடியல, விட்டுட்டு போனா நமக்கு எதுவும் இதா பஞ்சாயத்து ஆயிடுமோன்னு நினைக்கிறாளா, நம்ம கூடயே வச்சுக்கிட்டா இவ்வளவு விளையாட விடாம பண்ணலாம், நம்ம ஏதாச்சும் பேசி பேசி அப்படிங்கறது நினைப்போம். என்னன்னு புரியல. இன்னும் 5 weeks இருக்கு. இன்னும் 2 வாரத்துல ஷீல் ஜம்ப் ஷிப். இதுதான் என்னோட டீம்னு கரெக்டாக சொல்லிடும். அது பார்க்கலாம். ஏங்க இவங்க 2 பேரும் இன்னும் மீல் ப்ரெப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ மை காட், தீஸ் கேர்ள்ஸ். அன்ஷிதா அண்ட் பவித்ரா இருக்காங்கல்ல, they have been prepping for tomorrow's dude. அதேதான் அவங்க, அதுவும் எஸ்பெஷலி அந்த டாஸ்க் முடிச்சிட்டு உட்கார்ந்துறாங்க. உண்மையை சொல்லி அம்மா இவங்க எல்லாம் பேசுறாங்க, என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முடியல டாக்டர் கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. these 2 girls were very sincere. முடிச்ச உடனே யாரு மஞ்சரி சோஃபால உட்காந்துட்டா, பட் 2 பேருமே குக் பண்ண போயிட்டாங்க. நான் போஸ்ட் தான் போட்டுருக்கேன் மேம். நான் டெஃபினெட்லி ஒன்னு போஸ்ட். சீரியஸ்லி தீஸ் ஆர் வெரி 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 ஸ்ட்ராங். லைக் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கை வலிக்குது கால் வலிக்குன்னு சொல்லி படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. தே ஆர் லிட்டரலி அங்க நின்று கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லைக் இங்க இருந்து கேமரா மாறுது, பட் நியர்லி ஃபார் an hour மாறி 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 உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்காக. I think the whole team should support, but என்ன பண்றது, those 2 girls are very good. கண்டிப்பா வெரி குட். ஒரு வகையில இன்னொரு வகையில இல்ல, பிகாஸ் ஐம் ஸ்டில் பிஸ்ட் ஆஃப் வித் வாட் பவித்ரா செட். முத்துக்கிட்ட கோவமா பேசாம, முத்து நீங்க இப்படி சொன்னீங்களே ஷாம்பூன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னது எனக்கு இன்னும் கண்ணிலே. அது வந்து இட்ஸ் ஹர் ஸ்போர்ட்டிவ் திங். அது வந்து வெளியில எப்படி என்ன வந்து கேளுங்களேன், உங்களுக்கு வந்து அது திருப்பி சில பேர் வந்து அது ஃபன்னு சொல்லி தான் சொல்றேன். ஃபன்னு சொல்லாங்க, இட் டசன்ட் மேட்டர். நீங்க வந்து கில்லர் டாஸ்க்ல வந்து சுனிதா சொன்னாங்க நல்லா பேசினாங்க, நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படி பாத்துக்கிட்டும் வெளியில வந்து த ப்ரொஜெக்ஷன் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து அன்னைக்கு என்ன கேட்டாங்க, பார்த்தா எனக்கு பதறிடுச்சு, எட்ஜ் ஆஃப் சீட்ல உட்காந்து பார்த்துருக்கேன்னு சொல்ற ஆடியன்ஸ் ஜெய் சேதுபதி அது கொஸ்டினுக்கு பண்றாரு அப்படின்னா, தென் நீங்க அதை பார்க்கணும்ல. இப்போ இதே வந்து பீப்புள் வுட் ஹவ் சீன் திஸ். அந்த ஆடியன்ஸ் வந்து எட்ஜ் ஆஃப் சீட்ல பார்த்த ஆடியன்ஸ்க்கு இதை பார்த்தா மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். அப்படின்ற போது he needs to answer this. இது உடனே வந்து you can't ignore something, right? Just cause அந்த பொண்ணு சரி சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து சுனிதாதே விட்டுருக்கலாமே. இட் இஸ் வித் இன் த டாஸ்க் தானே. நீங்க எதுக்கு அதை கேள்வி கேட்குறீங்க? why are you worried about that? it is within a task. நல்லா எங்கேஜிங்கா டாஸ்க் இருந்துச்சு, ஓகே விட வேண்டியதானே. அதுக்கப்புறம் பிசிக்கல் டாஸ்க் இன்னும் நல்லா இருந்திருக்குமே. why did you literally stop the physical task after that? அதான் இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சுட்டானுங்க ஆல்ரெடி அவனுங்க. ஸோ முத்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பவித்ராவே ஒன்றும் சொல்ல, அவளே சிரிச்சுட்டு அதான் சொல்றேன். உடனே பவித்ரா அதான் உங்களுக்கு என்னடா
சவுண்ட் ஃபேன்ஸ்க்கு என்னடா நீங்க ஏன்டா கத்துறீங்க அதிகமாக ஷீ இஸ் ஃபைன் வித் தட் நீங்க தான் ரொம்ப கத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஈவினிங் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏங்க அவங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எவ்வளோ எங்க கரெக்ட் இஷ்டம், நாங்க அது என் போஸ்ட் நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே ப்ரோ. இருங்க. எங்கிட்டலாம் பதில் அதான் தான் நினைச்சேன் சொல்லிட்டு உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இட் இஸ் பேசிக் கர்டசி. ஒரு பொண்ணு பெர்மிஷன் இல்லாம ஸ்மெல் பண்ணிட்டு இவன் ஷாம்பு என்னன்னு கேட்குற. இட் இஸ் சோ creepy. இவ்வளோ கேவலமா அவன் பிஹேவ் பண்ணியிருக்கான். இதுல என்ன தப்புன்னு பேசுறானுங்க. இல்ல எனக்கு அதான் லைக் புரியல சார். இதுல என்ன தப்புன்னு ஒருத்தன் வந்து கேக்குறான்னா அவனோட மைண்ட் செட் எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு புரியவே எவ்வளோ இல்லை. எக்ஸாக்ட்லி அவன் எவ்வளோ பெரிய இல்லங்க மட்டமானவனா இது இருப்பான். வந்து இது வந்து இது இது இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சீசன் 6ல எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது அவங்க சப்போர்ட் பண்றவங்க என்ன பேசினாலும் தப்பு இல்ல. ஆனா மத்தவங்க சின்னதா வந்து இப்படி தும்முனா கூட அது தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய எடிட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபேக்கா அலிகேஷன் வச்சு எல்லாம் பண்றது அவங்க தான். அந்த 3 செகண்ட் 5 செகண்ட் வீடியோவை திருப்பி 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 எடுத்து போட்டு சௌந்தர்யா பேசுனது இது பண்ணதே போட்டு போட்டு ட்ரால் பண்ணுவாங்க. ஆனா முத்து பேசினதை வந்து சொல்லக்கூட மாட்டாங்க. கேட்டா அது ஃபன்னுக்கு கவுண்டர் போட்டான், ஃபன் அப்படின்றவாங்க. முத்து பேசினா அது ஃபன். மத்தவங்க வந்து ஃபன்னுக்கு பண்ணா கூட அது மாக்கிங் புல்லிங்ல வந்துரும். ஆனா முத்து வந்து பேசி காமிக்கிறது சௌந்தர்யா மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி மாக் பண்ணி காமிக்கிறது வந்து அப்படிதான் இருக்கும் சௌந்தர்யா பண்ணும்போதுன்னு அவர் செஞ்சு காமிச்சாராம். அவர் கிளாஸ் எடுத்தாராம். அப்படி கிடையாது, அது ட்ரிகர் பண்றது. he was clearly triggering her. அவ அந்த இந்த டிஸ்கஷன் அப்போ வந்து எந்திரிச்சு ஒரு பாயிண்ட் சொல்லுவா, எல்லாரும் இவங்க ஸ்ட்ராங் அவங்க ஸ்ட்ராங் நீங்களே பண்ணிக்காதீங்க, உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து நீங்க உங்க மேல ட்ரஸ்ட் பண்ணுங்க, தனித்தனியா இண்டிவிஜுவலா எடுங்க அப்படின்னு அவ சொன்னது. அதுக்கு முத்துக்கு ஏன் அவ்வளவு ஹிட் ஆகணும் தெரியல. அந்த டைலாக் வந்து நேத்து நடுவுல நின்னு பாத்தியா சௌந்தர்யா நீ என்னமோ சொன்னியா அவங்கவுங்க நம்புங்கன்னு சொன்னியா, இப்ப பாரு இப்ப என்ன ஆச்சு பாரு அப்படின்னு ராணவ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்போ ஒரு தடவை சொல்லுவான். இன்னைக்கு காலையில திரும்பி அதே டைலாக் சௌந்தர்யா வாய்ஸ்ல வந்து மார்க் பண்ணி காமிக்கிறான். அதுக்கப்புறம் நீ கை கட்டி ஆட்டிடியூடா பேசுற அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஷன் பண்றன்றது. இது எல்லாமே தொடர்ந்து முத்து இஸ் ட்ரிகரிங். தனியா இருக்கும்போது கூட சௌந்தர்யா 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 நீ ஏன்டா கதற சௌந்தர்யா சௌந்தர்யா சொல்லிட்டு உன் கேம் என்னவோ போய் பாரு. அது ஏங்க காணும். உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. அவங்க ஏதாச்சும் பண்ணா அத பத்தி பேச முடியும். அவன் ஒண்ணுமே பண்ண மாட்றான். அவங்களுக்கு அது புரியுதா? 6 வாரமா அவங்க கதறிட்டு தான் இருக்காங்க. the reason is அவன பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 1 ஹவர்லயே வரமாட்றான். இன்னைக்கு எங்க இருந்தாரு யோசிச்சு பாருங்க. how long did he come in 1 hour? வந்தாங்க வந்து ஏங்க விஷால்ட்ட அவன் லாக் ஒரே வாங்கும்போது மட்டும் தான் அறுபதாங்க. லாக் வாங்கும்போது மட்டும் தான் அங்க தெரிஞ்சாதே. பெருசாலாம் அங்க இல்லவே இல்லங்க அவரு. even if you notice right, அங்க வந்து ஒண்ணு வந்து அவர் வந்து விஷால் லாக் வாங்கும்போது தெரிஞ்சாரு. the next one is அங்க ஷோ முடிஞ்சது அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்லின்ட்ட பேசும்போது தெரிஞ்சாரு. I don't see him anywhere else in today's 1 hour show also. எங்கேயுமே இல்ல அவரு. கேம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாரு. வர்றாரு, அடி வாங்குறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் கேம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் இன்னைக்கு நான் பண்றாரு. லைவ்ல நிறைய டைம் பார்க்கும்போது மஞ்சரி என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இது பண்றாரு. உன்னை இப்படி சொன்னீங்கன்னா அப்படி சொல்லிடுவாங்க, இது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றதும். மஞ்சரியை வந்து இப்ப ஒன்னா இது மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களனா இப்ப நீ உனக்குன்னா ஏதாவது வந்தாங்களா பத்தியா, அவங்களுக்குன்னா எல்லாரும் போய் நிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்றதும். அவர் பயங்கரமா மேனிப்புலேட் பண்ணி பின்னாடி இருந்து ஒரு கேம் விளையாடுறாரு. அது வந்து அவருக்கு நல்லதா, இது வந்து அவர் டைட்டில்லாம் வின் பண்ணுவாரா, இதெல்லாம் பண்ணுவாரானா அதெல்லாம் பண்ணவே முடியாது. சும்மா இப்படி என்ன சொல்றது, ஒரு ஆவரேஜ் பிளேயரா இப்படியே சுத்திக்கிட்டு இப்படியே பேசிட்டே போக இருக்க வேண்டியதான். வேண்டியதான். அவ்வளவுதான். அண்ட் அனதர் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹைலைட் இன் சௌந்தர்யா ஃபேன்ஸ் பேசுறதுனால, இந்த பிக் பாஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் வச்சுட்டு நிறைய ஒரு 200 300 பேர்லாம் வச்சு விடிய விடிய ஸ்பேஸ்லாம் போடுறாங்க நிறைய பேர். அந்த ஸ்பேஸ்ல வந்து தயவுசெய்து சவுண்ட் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டு யாராவது சவுண்டை திட்டினா கூட பாயிண்ட் டிஃபெண்ட் பண்றேன்னுலாம் போய் பேசிடாதீங்க. ஏன்னா அங்க என்ன மாதிரி 2 நாளா நான் தொடர்ந்து பார்த்தேன். 2 நாள்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் வந்து ஜாக்லின் ஃபேன்ஸ், இன்னொரு நாள் வந்து முத்து ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லா வந்து சவுண்டை வச்சு ட்ரால் பண்றாங்க. உங்களையே வந்து சவுண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்றாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போல முந்தானத்து போனேன். அதனால நீங்க வராததையும் நேத்து சொல்லி அதை கிண்டல் பண்றாங்க. எஸ்எஸ் நேத்து நீங்க வராததையும் மத்தவங்க சொல்லி அதை கிண்டல் பண்ணாங்க. பட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டு வந்துருங்க. அவங்க ஸ்பேஸ் போட்டுட்டு சௌந்தர்யா பத்தி கதறிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபேவரட்ஸை பத்தி பேசுறதுக்கு அன்னைக்கு டேல எதுவுமே இல்லை அப்படின்றத அவங்களே வந்து புரிஞ்சுப்பாங்க. 2வது அவங்க ஃபேக்ட்ஸா ஏதாவது பேசினா நம்ம போய் அதுக்கு பாயிண்ட் சொல்லி அவங்களை புரிய வைக்கலாம். அவங்க ஃபேக்ட்ஸ் பேசுறது கிடையாது. அவங்க என்ன இன்டர்ன் பேசுறாங்கன்னா, ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, வெறும் பிரிட்டி ப்ரிவிலேஜ்ல தான் இவ இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படின்னு அவங்க ஒரு பிராண்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த பிராண்டிங்க்கு நம்மளே போயிட்டு ஆமா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க வந்து சௌந்தர்யா வந்து 5th பிளேஸ் சொல்லட்டும், 8th பிளேஸ் சொல்லட்டும், சௌந்தர்யா ஒஸ்ட் சொல்லட்டும், எது வேணா சொல்லட்டும். ஆனா அது எல்லாமே அவங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக அவங்க பேசுறாங்க. அதை நிறைய பேர் பார்த்து அதை என்ஜாயும் பண்றாங்க. அதனால அது நமக்கு தேவையில்லை. நீங்க பேசணும்னா இங்க ஸ்பேஸ் இருக்கு, டெய்லி வாங்க இங்க வந்து பேசுங்க.